ஏகேவை இவ்வளோ செலிப்ரேட் பண்ணிட்டாரு. பட் ஆதிக் ரவிச்சந்திரன் டைட்டில் கார்டாக என்ன பண்ண போகிறாரு? இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் லியோக்கு அப்புறமா வந்து டைட்டில் கார்ட்ஸ்லாம் பயங்கரமாக பேசப்பட்டுட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி லியோவில் வந்து நம்ம விஜய் சாருடைய டைட்டில் கார்டு மாதிரி தெலுங்கு ஃபிலிம்ஸில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்ஸுமே நிறைய பேர் வந்து அதே மாதிரி ஒரு வெர்ஷனை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆல் ஓவர் த இந்தியா ஒவ்வொரு ஹீரோஸோடைய டைட்டில் கார்டையுமே பயங்கரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் ஏகே ஃபேன்ஸும் அப்சல்யூட்லி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இந்த நேரத்தில் எப்படி நமக்கு வந்து ஏகேக்கு இந்த டைட்டில் கார்டு இருக்க போகுதுன்னு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு வந்து அட்டகாசமில் இருக்கிற அந்த ஒரு போர்ஷன் அவர் வந்து இன்டூ அந்த ஒரு 3Dயாக ஒரு அனிமேஷனாக பண்ண அந்த ஒரு மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பயங்கர கனெக்ட்டுங்க. நம்ம சின்ன வயசில் பார்த்து ரசித்த நிறைய படங்களில் அமர்கலமும் ஒன்று. ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த மாதிரி தான் டைட்டில் கார்டு இருக்க போகுது அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக லைட்டாக ரிவீல் பண்ணிட்டாரு. அந்த டைட்டில் கார்டு கண்டிப்பாக தியேட்டரில் பிளாஸ்டாக தான் இருக்க போகுது. பட் ஆதிக் ரவிச்சந்திரன் நார்மலாக அதை கண்டிப்பாக வைக்க மாட்டார். படத்தோட ஸ்டார்டிங்கில் அது இருக்கலாம், இல்லை ஏகேவோட என்ட்ரிக்கு அப்புறமா ஒரு மாசாக நம்ம எதிர்பார்க்காத மொமெண்ட்டில் ஏகேன்னு சொல்லி ஆதிக் ரவிச்சந்திரனோட வாய்ஸ் அந்த ஷவுட் அவுட்டில் அந்த டைட்டில் கார்டு வரும் அப்படின்றத வந்து நான் எதிர்பார்க்குறேன். உண்மையாகவே அந்த டைட்டில் கார்டு அவருக்கு வந்து மச் டிசர்விங். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உண்மையாகவே ஆன் பிகாஃப் ஆஃப் ஆல் த அஜித் ஃபேன்ஸ், தேங்க்ஸ் டு ஆதிக் ரவிச்சந்திரன் அண்ட் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் who worked on good, bad, ugly. நாங்கள் ஏகேவை இந்த மாதிரி தான் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டோம். தேங்க்ஸ் ஃபார் ஷோயிங் ஹிம் ஆன் திஸ் வே. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. படத்துக்கு தான் வெயிட்டிங்.